யாருந்து தெரிகிறதா? உடனே நீங்க வேற சினிமா பாட்டு போயிடுறீங்க. யாருந்து தெரிகிறதா? ஒன்னும் தெரியாது. ஆனா ஐயா சாதாரண ஜாமி இல்ல மகா, அவர் புத்தி சொன்னார், எவ்வளவோ புத்தி சொன்னார் மன்னங்கிட்ட. ஏன் தெரியுமா? நீங்க ஒன்னும் சாதாரண பிள்ளை கிடையாது. நீங்க யாருக்கு பிறந்தங்கிறது வரலாறு உங்களுக்கு தெரியணும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்ததாக விவிலியம் சொல்லும், அது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அகிலத்திரட்டு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? துரியோதனாதிகளை அளிக்கிறார், துவாபராயுகத்தை நிறைவு செய்கிறார். நிறைவு செய்துவிட்ட இறைவன் அப்படியே அரிகோண மாமலையிலே ஒரு பண்டார வேடமிட்டு இருக்கிறான். அங்கே 7 கன்னிமார்கள் நீராட வருகிறார்கள். நீராட வருகின்ற பொழுது நாராயணன் அவரை பார்த்து கேட்கிறார், கண்ணீர்களே என்ன தோறும் இந்த ஏவலை அந்த கைலவாள் ஈசனுக்குத்தானே செய்கின்றீர்கள்? இந்த ஒரே உள்ள மட்டும் அந்த பணிவிடையை இந்த பண்டார கிழவனுக்கு செய்கிறேன். கரி அல்லவா, கலிபறக்கும் காலம் அல்லவா, கன்னியர்களுக்கு வந்திருப்பவன் நாராயணன் என்பதை உணர முடியவில்லை. அதனால் அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே இறந்து ஊர்வலியை தெரியும் ஆண்டிக்கை அல்லாது அரவணையில் துள்கின்ற காண்டிமனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம் என்றார்கள். சிவனை தவிர வேறு யாருக்கும் பணி செய்ய மாட்டோம்னு சொன்னா அந்த நம்பிக்கை யார்கிட்ட இருக்க இல்லையோ, ஆரம்பத்தில் வந்திருக்கீங்க தாய்மாரே, உங்க மனசில் இருக்கணும். அதான் ஆமா, நம்ம சாமியை தவிர வேற ஒரு சாமியை எட்டி பார்க்க கூடாது. அந்த உறுதி வேணும். அதோ வருகிறார், இதோ வருகிறார், வந்துட்டு போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமா, வாராரான்னு எட்டி பார்த்தானு வை, அவ்வளவுதான், திரும்பி பார்க்காத. ஆமா, யார் யாருக்கோ விளம்பரம் நடக்கும். கத்திரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய், ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு விளம்பரம் பண்ணுவான். இப்ப மதத்துக்கே விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விளம்பரம்? இந்து தர்மத்துக்கு எவனேனும் விளம்பரம் பண்ணுகிறானா? இந்து தர்மத்தை துவக்கியவன் யார் என்று யாருக்கு தெரியுமா? தெரியாது. இந்து தர்மத்தை வளர்த்தவன் யார் என்று யாருக்கேனும் தெரியுமா? தானாக முளைத்த சுயம்புதான் இந்து தர்மம். அந்த தர்மம் ஐயாவளி ஒன்றும் தனி வழி அல்ல. இந்து தர்மத்தில் ஒரு புரட்சி, இந்து தர்மத்தில் ஒரு மிரட்சி, இந்து தர்மத்தில் ஒரு வளர்ச்சி, அதுதான் ஐயாவளி. அதுதான் நம்ம இடமடையா சொல்லிட்டு இருப்பேன். அப்ப நாம நம்பிக்கையோட இருக்கணும். உங்கள்கிட்ட கேட்பான், எங்க போற? கோயிலுக்கு. ஏன் போற? வீட்டுக்காரர் படத்தை படிக்கையா கிடக்காரு. ஆமா, சாமியை கும்பிட்டாலாவது குணமாது. அங்க போவாத, இங்க வா, இங்க வா. உடனே நடக்க வச்சிருவாரு. அவளுக்கு வீட்டுக்காரன் 10 மாசமா படுத்து கிடப்பான். அவன் எழும்பல. ஆனா அவன் வேலை கட்டக்கு ஊர்ல வந்து நிற்பான். உடனே நம்ம ஆளுக்கும் ஒரு எண்ணம் வேறும், போலாமோ போய் பார்க்கலாமோ. போனன்னு வை, அவ்வளவுதான், பாதாளம் தான், திரும்பி வரவே முடியாது மக்கா. அதனால அது ஒரு வழி பாதை, அங்க போனா முடியாது. சரி, அங்க போய் கிடைக்கல, வேற எங்க போவே? அப்ப அங்க போனோம், கொல்லா போட்டுட்டு அங்கேயும் போய் கிடைக்கல. அப்புறம் எங்க போவே? எங்க போச்சந்தூர் கடலுக்கு உழுது சாவத்தான் செய்யணும். அவ்வளவுதான். உண்டாயிலே மக்கா? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, நாடி 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 நட்களும் கடந்து போ. தேடி 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 திரிந்தலைந்த மூடர்கள், தேடி 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 திரிந்தலைந்த மூடர்கள், ஓடி கோடி ஓடி கோடி நிறைந்த கோடி. நீ ஓடி ஓடி பாக்குறாயே, எங்க போனாலும் தெரியாது. ஆரம்பபுரத்துல சிலையா இருக்கிற எங்க அம்மைய நம்பு, ஐயா உண்டு, அவள் தருவாள் தம்பு. அது உணராம நம்ம போயிட்டு இருக்கோமாக்கா. நம்ம சாமி எல்லாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் சாமி. சாதாரண சாமி இல்ல. எப்படி ஹலோ மணி யோசை எங்கே முழங்குது? சாமி தோப்பு ஐயாபதி எங்கே முழங்குது? சந்தன பூ பன்னீர் எங்கே மணக்குது? சந்தன பூ பன்னீர் எங்கே மணக்குது? சாமி தோப்பு ஐயாவின் மேலே மணக்குது. சங்கு மணி யோசை எங்கே முழங்குது? சாமி தோப்பு ஐயாபதி எங்கே முழங்குது? அழியாத அதிசயங்கள் எங்கே நடக்குது? அலையாடும் அம்பலப்பதி
ரோசா பூ எங்கே மணக்குது நாடாளும் வைகுண்டர் மேலே மணக்குது தீராத பிணி நோயும் எங்கே பறக்குது தீராத பிணி நோயும் எங்கே பறக்குது திருநாமம் போட்டாலே திசை மாறி ஓடுது சங்கு மணி ஓசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயா பதி எங்கே முழங்குது பார்க்கடல் தீர்த்தம் அது எங்கே இருக்குது பாராளும் முட்டப்பதி எங்கே இருக்குது அகில திரட்டு மலர் எங்கே மணக்குது அகில தீரத்து மலர் எங்கே மணக்குது அழகான தாமரைப்பதி எங்கே மணக்குது சங்கு மணி ஓசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயா பதி எங்கே முழங்குது அழியாத அருள் பாடல் எங்கே பிறக்குது அழகான அரசம்பதி எங்கே பிறக்குது அன்பு கொடி கலியளிக்க எங்கே பறக்குது அன்பு கொடி களியளிக்க எங்கே பறக்குது அன்பு வடிவான நெஞ்சின் உள்ளே பறக்குது சங்கு மணி ஓசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயா பதி எங்கே முழங்குது வரம் தந்த வாகைப்பதி எங்கே இருக்குது பன்னிமர சோலையது அங்கே இருக்குது நித்தம் திருநாள் எங்கே நடக்குது நித்தம் திருநாள் எங்கே நடக்குது சுந்தரபதி சாமி தோப்பு அங்கே நடக்குது சங்கு மணி ஓசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயா பதி எங்கே முழங்குது சங்கு மணி ஓசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயா பதி எங்கே முழங்குது நல்லா நல்லா கிளம்பியாச்சா இங்கிட்டு வாங்க மக்கா இடையில போகக்கூடாது மக்கா வாழ்க்கையிலையும் இடையில போகக்கூடாது இங்க வந்துகிட்டு இடையில போகக்கூடாது இது முழுசா இருந்து நிறைய நாமம் பெற்று போனாத மக்கா அதுல புண்ணியம் இது ஏதோ ஒரு நிகழ்வு இல்லை ஒவ்வொரு இடத்துல எங்க அன்னைக்கெல்லாம் பம்பாய்க்கு போயிருக்கிறோம் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல கூடி இருக்கிற ஒரு கூட்டமாக இருந்தது ஒவ்வொரு இடத்திலும் அன்னைக்கு புலிக்காட்டு வளர்ச்சிக்கு போயிடும் அங்கே ஆயிரக்கணக்கிலே மக்கள் அப்படி எல்லாம் இருக்கும் இங்க பக்கத்தூர் ஆரம்பபுரத்துல இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே இதே பெருசுதான் அதானே வாழ்க்கையில எல்லாம் அப்படிதான் அப்படி கட்டுப்பட்டது காவால ஐயா அண்ணா 4 பேர் கூட்டம் வரும் இது சாமி பாடு தானே போயிட்டு இருக்கோம் போகக்கூடாது ஏன்னா இது சங்க கூட்டம் இல்லையப்பா வந்துரு வந்துரு அறியாமல் போயும் தூக்கம் வராது வா அக்கா போய் தூக்கம் வராது மக்கா வா மக்கா என்ன பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் வருவா என்ன பார்க்கவே முடியாது வீட்டில் தேடி தேடி வந்துட்டு இல்லாண்டாலும் போய்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் ஊருக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் பார்க்குறோன்னா இவர் பெரிய பந்தா பண்ணுறது கிடையாது உனக்கு ஒரு நல்ல இடம் நேரம் கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால தானே இந்த உண்மையை உணர வேண்டாமா 7 அம்மாரு நீரா போடுறதுல நாராயணன் எவ்வளவு சொல்லி கேட்கல உடனே இவர் பார்த்தாரா சரி பரவாயில்ல பெண்களுக்கு பொதுவா உறுதி இருக்கணும் அதான் ஐயா உங்களுக்கு தான் உறுதி இருக்கணும் உறுதி வேணும் எதுல சாமி கும்பிட்டா உறுதி இருக்கணும் கல்யாணம் பண்ணா உறுதி இருக்கணும் கற்புல உறுதி இருக்கணும் ஐயா சொல்றாரே கல்கதவு போலே புல்கதவு ஞானே நிலவு போலம்மானை பெண்ணோட கற்பு கல் கதவு மாதிரியா கற்புங்கிறது உடம்புல இல்ல ஒரு பெண்ணை 10 பேர் தூக்கிட்டு பலவந்தப்படுத்திட்டான்னா அவ கற்பழிந்தவள் இல்ல அவள் கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாள் ஆனா கற்புங்கிறது இப்படி மனம் கல் மாதிரி இருக்கணும் தன் கணவனை தவிர இன்னொரு எட்டி பார்த்துட்டா அவ உண்மையிலேயே கற்பழிந்தவள் தான் இதுதான் அகிலத்திற்கு சொல்றது அதனால தான் சொல்றது வளையாதே அது எப்படி கல்கதவு போலே பொம்பளைகளுக்கு தான் கற்பா
கிடையாதா? அதான் கேட்கலாம். உண்டு, ஆம்பளைக்கு உண்டு. என் மனைவியை தவிர இன்னொருத்தி எட்டி பார்த்தான்னா செத்தான். பார்த்தாலும் செத்தான், கற்பு செத்து, அவ்வளவுதான். அதான் சொன்னோம், ஒருவனுக்கு ஒருத்தி என்று உறவு கண்டு ஆத்திருக்கும். அப்படி இருக்குல்லடே. ஏன் எல்லாரும் சோர்ந்து போறியே? அப்படி ஒண்ணு இல்லையே, எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு பேரும் சோர்ந்து இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணுதான். அப்படி சொல்லுங்க, என்னைக்குமே மாற்றம் இருக்கப்படாது. ஏ சரதாரமா, ஆமா, அப்ப கையை தட்டு. சாமி நமக்காண்டு பேசுறாரு, உனக்காண்டி தான் பேசுறேன். வாழ்க்கையில எது நமக்கா வேணும்? இங்கேயும் அப்படிதான், அந்த உறுதி வேணும். ஆமா, கணவன் மொழியே களவு மொழி பேசாத துணைவி, புருஷன் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத பெண்கள் வாழ்ந்த நாடு நம் நாடு. இப்ப புருஷனையே பேச விடாம, அதான் ஐயா பாதருக்கு நீதம் இல்லை. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அதோட போச்சு போச்சு. அப்பா அம்மாவுக்கு பயந்து அழகா வாழுவான். அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். நீங்க ஏன் உடனே இங்கேயே வரைய? ஒன்றும் இல்லை, மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஆனா என்னைக்கு பொண்ணு கட்டுனானோ அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் கோயிந்தா முடிஞ்சு. அப்படியா? உண்மைதானடே? பயில பார்த்தா உனக்கு கல்யாணத்துக்கு போற இருக்கு, பழனி பாடுற பாடு. அது வரைக்கும் இப்படி இருப்ப. அப்பா அப்பா பாம்போல படுத்து கிடக்கான். என்னைக்கு வாராளோ அன்னோட அப்பன் போச்சு. உன்னாலெல்லாம் அப்பா உட்கார்ந்துருந்தா பையன் 80 வயசானாலும் இப்படி தான் நிற்பான். சொல்லுங்க பாடுன்னு. இப்போ அப்பனை உட்கார முடியாம மூக்குல குத்துக்கான். அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கான் பாரு. ஆமா, ஒருத்தன் இப்படி அப்பாவா அவன் படிச்ச படிப்பெல்லாம் அப்பனுக்கு மூஞ்சில கட்டுறான். இப்படி இப்படி குத்து, அது ரத்தம் வந்து சாஞ்சி கிடக்கான். செத்தே போனான். அவர்தான் தப்பு பண்ணிருப்பாரு. டைம் உள்ள இருக்கான். இப்ப தெரியுதா இது சங்க கூட்டம் இல்லை எப்பா, சரச கூட்டம் இக்கலியில் கொண்டம்புளி அறியாமல் கொடுகிறார் இக்கலியில். அதனாலே நாம ஒழுக்கமா புருஷனே பிள்ளைங்களை வச்சு அதான் பயல் வெளியில் அனுப்பிட்டு யாசணும். கிட்ட வச்சுட்டு யாசப்படாது, அவனே யாசுவான். ஆளை பாருங்க. ஏக்கா கிளம்பியாச்சா? ஆமா, வேற ப்ளீஸ் சிட் டவுன். பையன் அழலையே, அழகா தானே இருக்கான். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. உண்மையை சொல்ற மக்களா, இப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு இருக்குது. அதனால கணவன் மொழியே களவு மொழி பேசாத பெண்களாக வாழ்ந்த நாடு நம்ம நாடு. இப்படிப்பட்ட நாட்டுக்குள்ளே ஐயா இவ்வளவு அழகான அகிலத்தோட சொல்லும் போது சொல்றேன், பெண்ணானவள் இப்படி இருந்தா ஊர் நல்லா இருக்கும். உலகத்துல கற்புள்ள பெண்டிற்கு ஒரு மலை இல்லையா? ஆமா ஆமா, எதையும் தவறாத அந்தணனுக்கு ஒரு மலை. ஆமா ஆமா, நல்லாட்சி செய்யும் மன்னனுக்கு ஒரு மலை. இன்னைக்கு மன்ன மாதிரிலாம் நல்லாட்சியே கிடையாது, அதனால மழை இல்லை. ஆமா, அந்தணர் மாதிரி அந்த காலத்து மாதிரி இல்லை. பாவம் தட்டுக்காண்டி வாங்கி இருக்காரு. தட்டுல 4 ரூபா அவ்வளோதான் எடுக்கலான்னு. பாவம் அதுவும் போச்சு, மழை இல்லை. இப்போ கற்புள்ள பெண்டி இருந்தேன், தேடி தான் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதுக்கு ஒன்றும் குறையா நினைச்சிடக்கூடாது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அப்படி இருந்திருக்கும். ஆமா, அவர் சொல்லுவார், பெரிய தாத்தா என்னையில காதல் மண்ணா கட்டின அலையா குத்திப்படும் குத்திப்பார். பேரன் எப்படின்னு பாயும், உமா காலத்தில் காதலிக்கலையா? நாங்கள்லாம் எங்கள் அப்பா கோட்டை கிழிச்சு தாண்டல. அதான் கோட்டை கிழிச்சிட்டாரு தாண்டல. அதான் ஐயா. அப்போ ஒரு பையன் அப்படி வரான்னு பாரு, இவன் வெத்தலை இடிச்சிட்டு இருக்கான் தாத்தாவுக்கு. எந்தடே இல்லை, இந்த ஊரில் முன்னாலே இருந்து எங்கள் ஊரில் கட்டி கொடுத்துடல அந்த பார்வதி பாட்டி. ஆமாம், அவங்க செத்து போகிறாங்க, அதான் சொல்லிக்கு வந்தேன். உடனே வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருந்தவர் அப்படியே யோசிக்கிறார். படித்தாரு. உடனே பேரங்க ஏன் தாத்தான்னு, உங்க பாட்டியை நான் கட்டலைன்னா அவ்வளவுதான் கட்டியிருக்கணும். அப்ப கிழவன் மனுஷனையும் காதல் இருந்திருக்குல்ல ஐயா? காதல் இல்லாத மனிதனே கிடையாது. ஆமா, இங்கேயும் பாப்பா எல்லார் மனசுலயும் இருக்கும். இல்லைன்னு சொல்லுவோம், அப்படி நடிச்சுக்கிடுவோம். இப்படி எல்லாம் உலகத்துக்குள்ள ஒவ்வொருத்தர் அவ்வளவுதான், வேற வழி இல்லை. அதனாலதான் ஒரு புத்தியாயிருந்து ஒரு புத்தி இந்த ஒரே சிந்தனை இருக்கிற கன்னிமாரை சோதிக்கிறார். அவர்கள் நடுங்கி குளிக்கிறார்கள். உடம்பு நடுக்கம் தாங்க முடியல. உடனே அவர்கள் நினைக்கிறார்கள், குளிர் தாங்க முடியவில்லையே, அக்கினி இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி அவங்க நினைத்த மாத்திரத்திலே அக்கினி வருகிறது. நீ எதை நினைக்கிறாயோ அதை அடைவாய். அதனால எப்பவும் நல்லதே நினை. நல்ல நினைவோர்க்கு ஒரு பெட்டி கடை வச்சாலும் நாளைக்கு 10 பேருக்கு சம்பளம் கொடுப்போம்டா.
கண்டிப்பா வருவேன். ஆமா, ஏதோ வைப்போம், கஞ்சியாவது குடிப்போம்னா கடைசி வரைக்கும் கஞ்சிதான் நினைப்ப நல்லா வை. பரீட்சைக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கினா ஜெயிப்போம்டா அப்படின்னு எழுதணும். வாங்கி வச்சுக்கிட்டு எழுதுவோம், அப்புறம் எழுதிக்கிட்டே இருக்கணும், அரியர் கடந்துகிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. அதனால சிந்தனையை ஜெயிப்போன்னு நினை. விழுந்துருவோம் நினைச்சு சைக்கிள் ஓட்டாத, விழுந்துருவேன். ஜெயிப்போன்னு நினைச்சு ஓட்டு. ஒவ்வொரு காரியமும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், நினைவு நல்லவையாக இருக்கட்டும். இது தெய்வீகம் தந்தது. ஐயா வைகுண்டர் சொன்னது. இங்க அக்னி வேணும்னு நினைக்கிறா, கரையில தீ எரியுது. 7 பேர் ஓடி சென்று அமனித்தார்கள். தீ என்று நினைத்தார்கள். திருமால் காட்சி கொடுத்தார். ஓங்கார மோகமதால் உன்னி அடைத்த மாத்திரத்தில் 7 கன்னிமார்களின் கர்ப்பமுற்று 7 ஆண் பிள்ளைகளை பெற்றார்கள். பெற்று போட்ட பிள்ளையின் முகத்தை கூட பார்க்காது அவர்கள் ஓடோடி சென்று சிவனை நோக்கி தவம் இருந்தார்கள். ஆகா, இந்த சிவபெருமானே, இந்த நாராயணன் முறையாக எங்களை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அந்த நேரத்தில் 7 பிள்ளையை மடியில போட்டு வளர்த்தார் நாராயணன். அப்ப வளர்த்த பிள்ளை எப்படி இருக்கும்? எத்ததான் சண்டை போட்டாலும் குழந்தையை யார் தான் வளர்க்கணும்? அம்மா வளர்க்கணும். அம்மா வளர்க்கணும். அப்ப இந்த 7 பிள்ளைகளுக்கு அம்மா வேணும் இல்ல? அப்ப நாராயணன் விட்டாரா? யாரை அழைத்து கொடுத்தார் தெரியுமா? அந்த ஓகாளி என்ற அவள் உயர்ந்த வேலைக்காரி, ஓகாளி என்ற அவள் உயர்ந்த வேலைக்காரி, மாகாளி தாய் நீயே ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, மாகாளி தாய் நீயே ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. கைய தட்டுமக்கா. ஓகாளி என்ற அவள் வடபத்திரகாளி, வடபத்திரகாளி, ஓகாளி என்ற அவள் வடபத்திரகாளி, வடபத்திரகாளி, அங்கார காளி நீயே ஆடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, அங்கார காளி நீயே ஆடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. புட்டபுர நாயகிய பத்திரமாகாளி, பத்திரமாகாளி, புட்டபுர நாயகிய பத்திரமாகாளி, பத்திரமாகாளி, உங்களிட்டு நான் அழைச்ச ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, உங்க வச்சு நான் அழைச்ச ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. ஓகாளி என்ற அவள் வடபத்திரகாளி, வடபத்திரகாளி, அங்கார காளி நீ ஆடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, அம்மா. தாயே மகாளி, ஆணுமல்ல பெண்ணுமல்ல அங்கார காளி, அங்கார காளி, ஆணுமல்ல பெண்ணுமல்ல அங்கார காளி, அங்கார காளி, ஊனாரம் உண்ட நல்ல புத்தபுர காளி, புத்தபுர காளி, ஊனாரம் உண்ட நல்ல புத்தபுர காளி, ஓடி வாடி அம்மா, ஓடி வா அம்மா. தாயே மகாளி, ஏ நீல நீரம் கொண்டவள பத்திரமாகாளி, பத்திரமாகாளி, நீல நீரம் கொண்டவள பத்திரமாகாளி, பத்திரமாகாளி, ஓலங்கட்டி ஆடி வார பத்திரமாகாளி, ஓடி வாடி அம்மா, ஓலங்கட்டி ஆடி வார பத்திரமாகாளி, ஓடி வாடி அம்மா, ஆடி அம்மா. தாயே ஆடி அம்மா.
வீரமாகாளி அக்கந்தார தூணிக்கே வந்தீரமாகாளி வீரமாகாளி இக்கணமே 7 பிள்ளை தந்து வைத்தேன் மாடி ஓடி வாரியம்மா இக்கணமே 7 பிள்ளை தந்து வைத்தேன் மாடி ஓடி வாரியம்மா ஓடி வா அம்மா மாகாளி தாயே ஏழு பிள்ளைகளையும் மாகாளி அம்மை தக்கனுடைய தலையறுக்க பிள்ளைகள் வேண்டும் என்று தவம் இருந்தாளே அவளை அழைத்து தங்கையே தரித்து பிறக்க வழியில்லை இதோ நான் பெற்று வைத்த குழந்தை வைத்துக் கொண்டு 7 பிள்ளையும் கொடுத்து வளர்க்கிறாள் ஆளாக்கினாள் சிவருமான வைத்து பெயர் வைத்தாள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆளாக்கி அம்மை தக்கனுடைய தலையறுக்க படைகளாக பயன்படுத்தி அவர்களுக்கு நிருபதன் என்ற மன்னனுடைய 7 பெண்களை மணமுடித்து கொடுத்து இப்பூவுலகில் பெற்று பருகி வாழ்ந்த அந்த தேவகுல சான்றோர்கள் வேறு யாருமல்ல இதோ ஆறுமுகபுரத்திலே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் தான் அந்த நல்ல பிள்ளை. ஐயா உண்டையா இனியும் ஆதாமுக்கு பிறந்த ஏவாளுக்கு பிறந்தோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லப்படாது. நம்ம அப்ப யாரு? நாராயணம். நம்ம அம்மா யாரு? 7 சப்த மாதர்கள். நம்மை வளர்த்தவள் யார்? அன்னை மாகாளி. காளி வளர்த்த கண்மணிகள் மனசு மாறலாமா? காளி வளர்த்த கண்மணிகள் மதம் மாறி போலாமா? தப்புல்லே, தப்பு. இந்துவா பிறந்த இந்துவா வாழு, இந்துவா வாழ்கிற இந்துவாவே. ஐயா ஐயா இது வெறி இல்லை, இதுதான் நம்ம நாட்டின் கலாச்சாரம், இதுதான் இந்த மண்ணின் உரிமை. எப்படி இருக்கணும்? உமா பார்வதி காளி ஐமவதி சிவா தினயர காத்யாயனி பைரவி மாவிளக்கு பூவிளக்கு மாரியம்மன் மணி விளக்கு நம்பிளக்கு பானை பூ திருவிளக்கு நெய் விளக்கு கை விளக்கு கார்த்திகையின் நகல் விளக்கு எலுமை சம்பள விளக்கு ஏத்தினோமே திரு விளக்கு பாளையத்தம்மா நீ பாச விளக்கு உன் பார்வையிலே தெரியுதடி
கொலவு போடுங்க பாப்போம். ஏக்கா ஒரு தடவை கொலவு சுத்தம் போடுங்க. இது ஆம்பளை போட்ட மாதிரி இருக்கு. ஆம்பளை கொலவையே போடப்படாது. இப்ப வில்லுப்பாட்டு இடத்துல வில்லுப்பாட்டு ஆம்பளை போடக்கூடாது. நாரிமார் குறவையிட நமனும் மாற. பெண்கள் குறவிட்டால் அந்த ஊர்ல யமதர்மம் வரமாட்டா. ஷாவே கிடையாது. இது நான் சொல்லல, வைகுண்ட சாமி சொல்லியிருக்கேன். அதனால பெண்கள் குறவையிடும். அது நம்முடைய கலாச்சாரம். எங்கே ஒரு தடவை ஆஹா சும்மா சொல்லக்கூடாது. ஆறுமுகப்புறம் அழகா இருக்குயா. இனி எவன் வரமாட்டான். எமன் இந்த ஊர்ல கால் வைப்பானாக்க வைக்க மாட்டேமக்கா. அந்த நினைவு நல்லா இருக்கணும் மக்களே. எந்த காலத்திலும் நாம நம்முடைய கலாச்சாரத்தை மறக்கப்படாது. சங்கு குறவை இதெல்லாம் நம்முடைய சொத்து. நாம இப்ப குறவை படைக்கு வைக்கப்படுறோம். அன்னைக்கு கல்யாண வீட்டுல குறவு போடுவாங்க, சடங்கு வீட்டுல குறவு போடுவாங்க. ஆமா ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள குறவு போடுவாங்க. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு ஐயா இது ஒரு சைஸா இருக்கு. இது ஆம்பளை பிள்ளை போல குறவு போடு. பெட்டிக்குள்ளேயே கொலவை. இது கரண்ட் கொலவை. நாடு எங்க போய் நாகரிக போதையாலே இப்படி அவர் பெற்ற பிள்ளைகளை துன்பப்படுத்துவதனாலே திருச்செந்தூருக்குள்ள அவதாரம் எடுத்து 1008 மாசியிலே அலையாடும் செந்தூர் கடலுக்குள்ளே இருந்து உதயமாகி வந்தார் இறைவன். அவர் வருகின்ற பொழுது இந்த பூமியிலே அற்புதம் நிகழ்ந்தது. இந்த பாதைக்கெல்லாம் நடந்து வந்ததாக அகிலத்தொட்டு சொல்லும். ஐயா வந்த பாதை அல்லவா, அதனால சும்மா விடுவாரா? அவன் யாரோ இல்ல, தன்னாதீனாதினம் தனன்னானே, தன்னாதீனாதினம் தனன்னானே, தன்னாதீனாதினம் தனன்னானே, தன்னாதீனாதினம் தனன்னானே, தன்னாதீனாவினம் தனன்னானே, தன்னாதீனாவினம் தனன்னானே. இந்த பாட்டு ஒரு அற்புதம். கேட்டதெல்லாம் கிடைக்கும். உங்க மனசுல ஏதேனும் கஷ்டம் இருந்தா கண்ணை முடிக்கங்க, காதுக்குள்ள பாட்டை கேட்டு கையை தட்டிக்கிட்டே இருங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் இனி நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைக்க போகிறது கிடையாது. ஐயா தருகிறார். யார்? பத்தவதாரம் எடுத்தவரா, பாடுங்களி மாய்க்க வந்தவரா, பத்தவதாரம் எடுத்தவரா, பாடுங்களி மாய்க்க வந்தவரா, நித்த திருநாள் கண்டவரா, நீலவண்ணம் மேனி வைகுண்டரா, நித்த திருநாள் கண்டவரா, நீலவண்ண மேனி வைகுண்டரா. ஐயா பத்தவதாரம் எடுத்தவரா, பாடுங்களி மாய்க்க வந்தவரா. எல்லோரும் கைதட்டுங்கள். கையில் பீரம்புங்க மண்டலமா, காவி உடையோடு சாமி வாரா, 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 பாவி நீச கலி அழிக்க மாசி 20 வந்தவரா, பாவி நீச குலம் அழிக்க மாசி 20 வந்தவரா. ஐயா பத்தவதாரம் எடுத்தவரா, பாடுங்களி மாய்க்க வந்தவரா. கைய தட்டுவாங்க. அன்னம் தருவார் தனம் தருவார் 5 பாதி தந்த வைகுண்டமே, அன்னம் தருவா தனம் தருவார் 5 பதி தந்த வைகுண்டமே, நாட்டுக்களி வீத்த நாரணக்கு நாளும் பருகிடும் பதிகேளம்மா, நாட்டுகளி வீத்த நாரணருக்கு நாளும் பருகிடும் பதிகேளம்மா. ஐயா பத்தவதாரம் எடுத்தவரா, பாழுங்களி மாய்க்க வந்த
உச்சிப்படி பாவுகப்பாட்டா ஒய்யாரமாய் மணி மண்டபமா ஐயா உச்சிப்படி பாவுகப்பாட்டா ஒய்யாரமாய் மணி மண்டபமா ஏ உச்சிப்படி பாவுகப்பாட்டா ஒய்யாரமாய் மணி மண்டபமா ஐயா உச்சிப்படி பாவுகப்பாட்டா ஒய்யாரமாய் மணி மண்டபமா ஏ சந்தன வர்ண கொடி மறக்கும் சுவாமி தொப்புக்கு வாருங்கம்மா சந்தன வர்ண கொடி பறக்கும் சாமி தொப்புக்கு வாருங்கம்மா ஐயா பத்தவரார எடுத்தவரா பாழுங்களில் மாய்க்க வந்தவரா ஏ பத்தவதாரம் எடுத்தவரா பாலுங்களி மாய்க்க வந்தவரா அனித்த திருநாள் கண்டவரா நீல வண்ணம் மேனி வைகுண்டரா நித்த திருநாள் கண்டவரா நீலவண்ண மேனி வைகுண்டரா ஐயா பத்தவதாரம் எடுத்தவரா பாழுங்களில் மாய்க்க வந்தவரா அன்புண்டார் பைப்பாத உற்பத்திகளை உலகெல்லாம் ஆளுவதற்கு ஐயா வருகிறார் சாதாரண இறைவன் அல்ல அன்பு கொண்ட மக்களை ஆள்வதற்காக இந்த கலி அளிப்பதற்காக நம்ம எல்லாம் துன்பப்படுத்தினானே அந்த நீசனுக்கு புத்தி சொன்னதுபடி ஐயா 1008 மாசியிலே வந்தவர்தான் சுவாமி தோப்பு என்ற தெய்வ திருநடையில் இருந்தார் இன்று உலகமெல்லாம் பதிகள் அமைத்து கொடுத்திருக்கிறார் எல்லா இடமும் ஐயா பதியெடுத்து கொடுத்திருக்கிறார் ஏன் கலி அளிக்க அவர் சொன்னது போல இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த கலி அளித்து தர்மயுகத்திலே உங்களை வாழ வைக்க ஐயா வருகிறார் ஹலோ கொடி பறகுதே ஐயாவோட சங்கு போலி முழங்குதே அன்பு கோடி பறக்குதே ஐயாவோட சங்கு ஒலி முழங்குதே பாடுங்க வந்தனங்களே ஐயாவுக்கு அன்பு கொண்ட பூவெடுங்களே பாடுங்க வந்தனங்களே ஐயாவுக்கு அன்பு கொண்ட பூவடிகளே அன்பு கொடி பறகுதே ஐயாவோட சங்கு போலி முழங்குதே அவள நிறம் அயலக பக்கடலில் அடியல்லோ வாரையாவை உண்டறின் அன்பு கோடி பறக்குதே ஐயாவோட சங்கு ஒலி முழங்குதே நல்ல குதிரை மேல வில்லு அம்பு கையுடனே நல்ல குதிரை மேல வில்லு அம்பு கையுடனே தர்ம வேட்டை ஆடி எல்லோ பொறுமையோடு வாராரையா நல்ல குதிரை மேல வில்லு அம்பு கையுடனே தர்ம வேட்டை ஆடி எல்லோ பொறுமையோடு வாராரையா அன்பு கோடி பறக்குதே ஐயாவோட சங்கு ஒலி முழங்குதே மலை அழக மாமரங்கள் உண்டு பண்ணி மலை அழக மாமரங்கள் உண்டு பண்ணி அலையெல்லாம் வந்திருந்து அண்டு வருவை கொண்டே மலை அழக மாமரங்கள் உண்டு பண்ணி அலையில் வந்திருந்து அண்டு வரும் வைகுண்டரின் அன்பு கோடி பறக்குதே ஐயாவோட
ஒலி முழங்குதே நல்லா கை தட்டலாமே. பச்சை நல்லா பட்டு கட்டி பறி வட்டோம் மேல கட்டி பச்சரல்ல வட்டி கட்டி பறி வட்ட மேலே கட்டி பகல் தேடி ஏறி எல்லாம் பக்க வர வைகுண்டரு பச்சை நல்லா பட்டு கட்டி பறி வட்டோம் மேல கட்டி பகல் தேறி ஏறி எல்லோ பக்க வர வைகுண்டரி அன்பு கோடி வரக்குதே ஐயாவோட சங்கு ஒலி முழங்குதே அன்பு கோடி பறக்குதே ஐயாவோட சங்கு போலி முழங்குதே பாடுங்க வந்தனங்களே ஐயாவுக்கு அன்பு கொண்ட பூவடுங்களே பாடுங்க வந்தனங்களே ஐயாவுக்கு அன்பு கொண்ட பூவடுங்களே நன்றி மறவாதே நான் பெரிதென்று எண்ணாதே அண்டி நம்பேரை அகலே நீ தள்ளாதே சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலோ நட்டாங்கானாதே நாடாள் வாயன் மகனே பெருமை பெரியதப்பா பெரிய திருமகனே அடக்கம் பெரியதப்பா உள்ள மணியே. நன்றி மறவாதே நான் பெரிதென்று நினைக்காதே ஆண்டவன் நம்மளோட பெரியவன் அந்த நினைப்பு வேணும். நான் தான் போனா அன்னைக்கு உலகம் எங்க போயிட்டு இருக்கு வச்சுப்பார்.